ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஆடி வெள்ளி பிரதோஷம் ரெண்டும் சேர்ந்து வந்த அன்னைக்கு நம்ம செஞ்ச அபிஷேகமும் மற்றும் பூஜையும். ஆடி வெள்ளினால் நம்ம அம்மனுக்கு உகந்த நாள். அன்னைக்கு நம்ம மார்னிங் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நிறைவாச பூஜை, பிரம்ம முகூர்த்த விளக்கு எல்லாமே நம்ம சாமி கும்பிட்டாச்சு. இது ஒரு ஈவினிங் போல் பிரதோஷ வழிபாடு. ஏன்னா பிரதோஷனாவே பொதுவாக ஈவினிங் தான் பண்ணுவாங்க. அது நல்ல விசேஷமாக இருக்கும். நந்திக்கு சிவபெருமானுக்கெல்லாம் ஈவினிங் 4 மணிக்கு மேலே தான் பிரதோஷ வழிபாடு இருப்பாங்க. எல்லோரும் விரதமாக இருந்து முதல்ல எப்படி இருக்கணும்னா, நம்ம மார்னிங்கே எழுந்து குளிச்சுட்டு ஒரு கோயிலுக்கு போயிட்டு, சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து சாமி கும்பிட்டுட்டு அன்னைக்கு நேரம் ஒரு விரதமாக இருந்து வழிபாடு செய்யலாம். இல்லை மற்றவங்க கோயிலுக்கு போக முடியாது, எட்டி இருக்குது அப்படிங்கிறவங்க வீட்டில் இருந்தே சிவபெருமானை நினச்சி சாமி கும்பிட்டுட்டு ஈவினிங் போல் நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம். இது நான் மார்னிங் 2 வேளையுமே கொஞ்சம் சாப்பிடாமல் இருந்து ஈவினிங் போல் அபிஷேகம்லாம் வீட்டிலையே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 7 o'clock போல் தான் நாங்கள் கோயிலுக்கு இன்றைக்கி போனோம். நல்லா தரிசனமும் நல்லா இருந்துச்சு. இது வீட்டிலையே சிம்பிளாக நான் பண்ண 3 அபிஷேகம் தான். பால், தயிர், சந்தனம் 3த்துலேயே அபிஷேகம் பண்ணியிருக்கேன். அபிஷேகம் பண்ணிவிட்டு அடுத்து இது புனுகு. புனுகு சிவபெருமான் லிங்கத்தில் தேய்ச்சா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இது புனுகால் சிவபெருமான் லிங்கம் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு, லிங்கத்துக்கும் அப்ளை பண்ணிட்டு அடுத்து நந்திக்கும் 2த்துக்குமே சேர்த்து புனுகால் அப்ளை பண்ணி விட்டுருக்கேன். ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு அடுத்து நம்ம திருநூறால் பட்டை போட்டுக்கிறோம். பட்டை, மஞ்சள், குங்குமம்லாம் வச்சு நம்ம ஃபுல்லாக அலங்காரம் பண்ணிக்கிறோம். சிவபெருமான் நந்தியும் சேர்த்து அலங்காரம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தீப ஆராதனை எல்லாம் நெய்வேத்தியம் எல்லாம் வச்சு நம்ம சிவபெருமான் பூஜையை நிறைவு செஞ்சுக்கிறோம். நிறைவு செய்துட்டு அதுக்கப்புறமா நம்ம நெய்வேத்தியமாக வச்சு அதை கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் வழக்கம் போல் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதுதான் பிரதோஷத்துக்கு பொதுவாக எல்லோரும் இருப்பாங்க. இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு அங்கே உள்ள பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு நீங்கள் பிரதோஷ வழிபாடை முடிச்சுக்கலாம். இது நம்ம சிம்பிளாக வீட்டில் இருக்கிறத வச்சு செஞ்சுக்கிறது. அப்புறம் எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், வீட்டில் லிங்கம் இதெல்லாம் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. தாராளமாக வச்சுக்கலாம். ஏன்னா சின்னதாக வச்சுக்கிறது நல்லது. ரொம்ப பெருசாக வச்சுக்க வேணாம், சின்னதாக வச்சுக்கலாம். இது ரொம்ப சின்னதான லிங்கமும் நந்தியும் தான். வீட்டில் வச்சு கும்பிடலாம். இதுக்கு நெய்வேத்தியம் வைக்கிறது அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி வைக்க முடியாத நாளில் ஹஸ்பண்ட் இது மாதிரி வச்சுக்க வேண்டியதுதான். கொஞ்சம் குங்குமம்லாம் வச்சுட்டு ஃபுல்லாக அலங்காரம் பண்ணிவிட்டு விளக்கு ஏற்றி நம்ம பிரதோஷ வழிபாடை முடிச்சுக்கலாம். ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நமஹ. நமோ நம. புனிதம் புனிதம் சிவமந்திரம் புவனம் முழுதும் பஞ்சாட்சரம். ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நமஹ. நமோ நம. புனிதம் புனிதம் சிவமந்திரம் புவனம் முழுதும் பஞ்சாட்சரம். பூதம் 5ம் 5 எழுத்தே, வேதத்தின் கண்கள் 5 எழுத்தே, சிவனின் நடனம் 5 எழுத்தே, அவனின் தொழிலும் 5 எழுத்தே. சத்யம் சங்கரம் சதாசிவம் நித்திய மங்கள மகேஸ்வரம் மதுர மனோகரம் சுந்தரம் சகல சுபார்க்கம் சந்தோஷம். மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சாச்சு. ஃபுல்லாகவே பட்டை போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சதுக்கப்புறம் பூ வச்சாச்சு. இப்போ விளக்கு ஏற்றி நம்ம வழிபட ஸ்டார்ட் பண்ணிடலாம். 108 பாராயணம் பண்ணலாம். சிவபெருமானுக்கும் நந்திக்கும் பூலாம் வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 108 தடவை நம்ம பாராயணம் பண்ணிக்கிட்டு நம்மளோட பிரதோஷ விரதத்தை முடிச்சுக்கலாம். அப்புறம் முக்கியமானது திருநூறு அபிஷேகமும் பண்ணணும். ஆனால் இன்றைக்கி நான் பண்ணலை, 3 அபிஷேகத்தோடு விட்டுட்டேன். இப்படி பண்ணாதவங்க இதுக்கு மேலேயே திருநூறால் 108 ட்ரிப்பு போட்டோம்னா அதுவும் நல்லது. பிரதோஷ சிவபெருமானுக்கு விபூதி அபிஷேகம் ரொம்ப நல்லது. அதுவும் செஞ்சு பிரதோஷ வழிபாடை நல்லபடியாக முடிச்சிட்டேன் நான். அதுக்கப்புறம் நான் கோயிலுக்கு போயிட்டு
என்னோடய வழிபாடு ஃபுல்லாகவே நிறைவு பண்ணி முடிச்சிட்டேன். நன்றி, வணக்கம்.